ஹேமா கமிஷன் அறிக்கை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மலையாள சினிமா உலகில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் புகார்கள் குறித்து விசாரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை சமீபத்தில் வெளியானது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி திரைப்பட தயாரிப்பாளர் சஜிமோன் பாறையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீடு மனுவுக்கு கேரள அரசின் சார்பில் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் ஹேமா கமிஷன் அறிக்கை விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு இதுவரை 26 முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 26 வழக்குகளில் இதுவரை 8 வழக்குகளில் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மீதமுள்ள 18 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கண்டறியப்படும் தொடர்பதால் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விசாரணை குழு அமைத்து கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்தவித தவறும் இல்லை என்பதால் சிபிஐ விசாரணை கோரும் இந்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.